பெரம்பூர், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். மக்களை நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடலாமா? இது பாசிபிளா? ஒருவேளை 2 தொகுதியிலுமே ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? வாங்க பார்க்கலாம். அனைத்து வகையான அப்டேட்டுகளுக்கும் மறக்காம கவுகோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்க போறாரு அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ திருச்சி கிழக்கிலும் அவர் நிற்க போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. என்னடா 2 தொகுதியில் நிற்கிறாரு, ஒருவேளை இந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிஸ்டாப்ல 2 தொகுதியிலுமே ஜெயிஸ்டாப்ல, அப்போ என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரீப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி செக்ஷன் 70 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரே சமயத்தில் 2 தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் சொல்லுது. சரி, அப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் நடக்காதுங்க. பை எலெக்ஷன் தான் நடக்கும். என்னடா சொல்கிற, பை எலெக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பை எலெக்ஷன் தான் நடக்கும். தளபதி விஜய் அவர்கள் 14 நாள் கூட ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். 14 நாளுக்குள்ள ரிசைனிங் லெட்டர் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இடமே காலியான இடங்கள் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 இடங்கள்லையுமே மீண்டும் பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் லேட் பண்ணியெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. சரி, இப்போ எதுக்குடா இந்த மாதிரி 2 தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காகவும், ஒரு தொகுதி கையை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு தொகுதி தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்குது. 1989 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க போடிநாயக்கனூர் மற்றும் காங்கேயம் போன்ற 2 தொகுதியிலுமே நின்னாங்க. இந்த 2 தொகுதியிலுமே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் காங்கேயம் தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு போடிநாயக்கனூரை தன்னோட சட்டமன்ற தொகுதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி 2014 மக்களவை தேர்தலில் மோடி அவர்கள் வாரணாசி மற்றும் வடோதரா அப்படிங்கிற 2 தொகுதியில் நின்னாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியுமே ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் வடோதரா தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு வாரணாசி தொகுதியை தன் வசம் வச்சுக்கிட்டாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு மற்றும் அமேதி போன்ற 2 தொகுதியில் நின்னாரு. இதில் வயநாட்டில் ஜெயிச்சாப்புல, அமேதியில் தோத்து போயிட்டாப்புல. அதே மாதிரி அவர் 2024 கூட ரேபரேலி மற்றும் வயநாடு போன்ற 2 தொகுதியில் நின்னாப்புல. அதில் 2லையுமே ஜெயிச்சாரு. வயநாட்டில் ராஜினாமா பண்ணிட்டு ரேபரேலியை தன் வசம் வச்சுக்கிட்டாரு. அந்த வகையில் இப்போ தளபதி விஜய் அவர்களும் 2 தொகுதியில் நிற்க போறாரு இல்லையா? சரி, இந்த 2 தொகுதியில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் நிற்கிற இந்த பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரம்பூர் தொகுதி ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பெரிய கோட்டையாக தான் இருந்துட்டு வருது. 2021 ஆர்டி சேகர் தான் இந்த தொகுதியில் நின்னாரு. பெரும் வாக்குல வெற்றி பெற்றாரு. திமுக இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் அவர்களை தான் அந்த தொகுதியில் நிற்க வச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக பெரிய சவாலாக தாங்க இருக்கும். அடுத்து திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஏடிஎம்கேவோட பெரிய கோட்டை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திமுகவோட இனிகோ இருதயராஜா தோக்கடிச்சு வெள்ளமண்டி நடராஜன் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சாரு. கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஏடிஎம்கே அங்கே ஜெயிச்சது. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் அதே தொகுதியில் தான் நிற்கிறாப்புல. பெரம்பூரில் ஃபர்ஸ்ட் கூட்டணி தொகுதி தான் நிற்கிறதா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவே நிற்க போகிறது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் நிற்கிற இந்த 2 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ எம்எல்ஏவா இருந்தவங்களே போட்டி போடுறாங்க. அதனால் விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியிலையுமே சம்பவம் பண்ணும் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல இருந்த எம்எல்ஏவை அவர் தோக்கடிச்சே ஆகணும். மக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட்டம் கூடுனாலும் அது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சுதாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாப்புல. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் தங்கூட ரொம்ப வருடங்களாக டிராவல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க, பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஒரு சில ஹார்ட் டச்சிங்கான வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி குயிக்காக பார்த்துடலாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும், தளபதி விஜய் அவர்கள்கிட்ட 30 வருஷமாக கார் டிரைவராக இருந்த ராஜேந்திரன் அவர்களோட பையன் சபரிநாதன் அவர்களுக்கு இவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கிறாரு. ஏழை பணக்காரன் அப்படின்னு பார்க்காம தனக்காக உண்மையாக இருந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்போ அது பெரிய அளவு பேசப்பட்டும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அறிவிச்சது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை கவரும் பண்ணும் தேர்தல் வாக்குறுதியையும் அறிவிச்சிருந்தாப்புல. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளையும் வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டு இருந்த சமயத்தில் வெளியே பார்த்தீங்கன்னா, உங்களை பெரிய அளவு நம்பிட்டு இருந்தோமே, ஏயா எங்களுக்கு எங்கேயா சீட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தர்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சமாளித்து தான் அவங்க தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. மக்களை நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பரப்புரையில் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் இருக்குது. ஒரு நாளைக்கு 4க்கும் மேற்பட்ட தொகுதியை கவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, என்டிகே அண்ட் டிவிகே இவங்க 4 பேருமே அதிக பரப்புரையில் ஈடுபட போகிறாங்க. எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தொகுதியில் நிற்க போகிறாரு. அந்த 2 தொகுதியிலையும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு தொகுதியாவது கிடைக்குமா, இல்லை எந்த தொகுதியும் கிடைக்காதா, உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கான்வர்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ், ஜென்ரல் நியூஸ், பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் இந்த உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.